ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இக்கரையில் 2 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஓடம் இல்லை, எப்படி அக்கரைக்கு போவது? இந்த நேரத்தில் ஒரு காளை மாடு அங்கே வந்தது. அதுவும் அக்கரைக்கு போக வேண்டும். ஆனாலும் அதற்கு ஓடம் எதுவும் தேவைப்படவில்லை. அப்படியே ஆற்றில் பாய்ந்தது, நீந்த ஆரம்பித்தது. இதை பார்த்த 2 பேரில் ஒருத்தன் குபீர் என்று ஆற்றில் குதித்தான். அந்த காளை மாட்டின் வாலை கெட்டியாக பிடித்துக் கொண்டான். காளை மாடு சுலபமாக அவனை இழுத்துச் சென்று அக்கரையில் சேர்த்துவிட்டது. அடுத்தவன் பார்த்தான், நமக்கு ஒரு வால் கிடைக்காதா என்று எதிர்பார்த்தான். இந்த நேரம் ஒரு நாய் வந்து ஆற்றில் குதித்தது. இதுதான் நேரம் என்று இவனும் ஆற்றில் விழுந்து அந்த நாயின் வாலை பிடித்து கொண்டான். இந்த மனிதனையும் இழுத்து கொண்டு நாயால் ஆற்றில் நீந்த முடியவில்லை. திணறியது. ஒரு கட்டத்தில் நாய் வாழ் வாழ் என்று கத்த ஆரம்பித்து விட்டது. விளைவு இருவருமே ஆற்று நீர் போகும் திசையிலேயே மிதந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போக வேண்டிய திசை வேறு, போய்க் கொண்டிருக்கிற திசை வேறு. கரை சேர நினைக்கிற மனிதர்களின் கதை இது. சிலர் கரையிலேயே நின்று விடுகிறார்கள். சிலர் காளையின் வாலை பிடித்துக் கொள்கிறார்கள். சிலர் நாயின் வாலை பற்றி கொள்கிறார்கள். ஆன்மீகம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்கள் கரை சேர விரும்புகிறீர்களா? அப்படியானால் எதையும் பற்றி கொள்ளாதீர்கள். ஏற்கனவே பற்றி கொண்டிருப்பதை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேளுங்கள். ஆற்றின் நடுவே கம்பளி மூட்டை ஒன்று மிதந்து செல்கிறது. உள்ளே ஏதாவது பொருள் இருக்கும் என்கிற ஆசையில் ஒருத்தன் நீந்திச் சென்று அதை பற்றுகிறான். நீண்ட நேரம் ஆகியும் கரை திரும்பவில்லை. நடு ஆற்றில் போராடி கொண்டிருக்கிறான். கரையில் நின்று கொண்டிருக்கிற நண்பர்கள் கத்துகிறார்கள், நண்பா, கம்பளி மூட்டையை இழுத்து கொண்டு உன்னால் வர முடியவில்லை என்றால் பரவாயில்லை, அதை விட்டுவிடு. ஆற்றின் நடுவே இருந்து அவன் அலறுகிறான், நான் இதை எப்பவோ விட்டுட்டேன், இப்ப இதுதான் என்னை விடமாட்டேங்குது. ஏன்னா இது கம்பளி மூட்டை இல்லை, கரடி குட்டி. தவறாக பற்றுகிறவர்கள் தடுமாறி போகிறார்கள். சரியாக பற்றுகிறவர்கள் கரையேறி விடுகிறார்கள். சிலர் பற்றையே விடுகிறவர்கள். காணொளியை தொடர்ந்து பார்த்த உங்களுக்கு என் சிரம்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் புதிதாக வருபவர் என்றால் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நல்ல சிந்தனை நல்ல வாழ்க்கையை தரும் வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.